கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எசேக்கியேல் வந்து இப்போ நம்ம அதை முடிச்சிருக்கோம். 17ஆம் அதிகாரத்தில் வந்து 2 கழுகுகள், திராட்சை செடி, இந்த மாதிரி காரியங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து திராட்சை செடி அவருடைய காரியங்கள் நிறையா நம்ம வந்து பார்த்துட்டோம். நிறையா பார்த்துட்டோம்ல, ஏதோ ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து எசேக்கியேல் 25ஆவது அதிகாரம். எசேக்கியேல் 25 11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழிவாங்கினபடியால், இதோ நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழிவாங்குவேன். நான் அவர்களில் பழிவாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், இப்போ பெலிஸ்தியருக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசாயாவில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய காரியங்கள் தீர்க்க தரிசனம் வந்து இருக்கிறனால இதை திரும்ப பார்த்துட்டு அதை திரும்ப வந்து பார்ப்போம். இப்போது பழைய பகை வர்மம் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட காலமாக பழைய பகை அப்படின்னு பார்க்கும்போது யோசுவா 13:3 வாசிங்க. காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும் தெற்கு துவங்கி ஆபத் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் சீதோனியர் அந்த அப்போ அது மட்டும் படிங்க, பெலிஸ்தர் மட்டும் படிங்க. பெலிஸ்தர் நாடு காத் தெற்கே துவக்கி ஆபெக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இல்லை இப்போ படிச்சுங்க. காத், அஸ்கலோன், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில். ஆமாம், இது வந்து பெலிஸ்தியர் அது நாடு. அந்த 5 நாடு வந்து யாருடைய கண்ட்ரோல் இருந்தோம்னா தாவீதுடைய கண்ட்ரோல் 5 நாடு. இப்போ வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக காசா வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. காசா இஸ்ரேல் சண்டை நடக்குதா? அது வந்து இஸ்ரேல் நாடு, சாரி பெலிஸ்தருடைய நாடு. அஸ்கலோன் நியூஸ் பார்த்தீங்கன்னா காசா அஸ்தரோத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. அஸ்கலோன் பேர் இன்னும் மாறலை. இது அவங்களுடைய நாடாக இருந்துச்சு. யாருடைய நாடாக இருந்துச்சு? யோசுவா வந்து சுதந்திரத்தை பிரித்து கொடுக்கும்போதே அது வந்து அவர்களுடைய நாடாக இருந்துச்சு. இந்த யோசுவாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 5 நாடுமே அவருடைய பெலிஸ்தருடைய நாடுகளாக இருந்துச்சு. இவங்க வந்து நாடுகள் வந்து சுற்றி பார்த்து எல்லையை வகுத்து பிரிப்பாங்க இல்லையா, பங்கு போடும்போது, அப்போ அவர்களுடைய நாடாக வந்துருச்சு. ஆனால் அது யாருடைய கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தாவீதுடைய கண்ட்ரோலுக்கு வந்து அவன் வந்து அவன் நாட்கள் வந்து ஜெயிப்பேன். ஆனால் நியாயாதிபதியின் காலத்தில் பார்க்கும்போது சிம்சோன் வந்து என்ன செய்கிறேன் அவனை எழுப்புறாரு. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பகை வந்து இருக்குது. அப்புறம் காத் பட்டணத்தும்போது கோலியாத்துக்கு தாவீதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இருந்துச்சா? இது எல்லாம் பார்த்திங்கன்னா வர்மம் பழம் பகை, நீண்ட காலமாக உள்ள பழைய பகை. 25 திரும்ப வாசிங்க. வாசிங்களா? அது இது எதுக்கு எப்படி இவங்களுக்கு பகை வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க போய் சண்டை போடுறாங்க, அவங்களும் சண்டை போடுறாங்க. சாமுவேல் காலத்திலே சண்டை நடக்கும். கர்த்தர் அவங்க கூட இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜெயிச்சிரு. இடி முழக்கத்தினால என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒரு வெற்றியை கட்டளையிடுவார். சாமுவேல் காலத்தில் தாவீது காலத்தில் வந்து பெலிஸ்தரை ஒடுக்குவேன். நியாயாதிபதியின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்சோனை கர்த்தர் எழுப்புவார். ஆனால் என்ன செய்வாங்க வந்து கரெக்டான பாதையில் போகாதனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க இந்த தாகோன் சிலை நொறுக்கப்படுறது, இந்த காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா பெலிஸ்தரை சார்ந்து இருக்கும்.
ஆசைங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழிவாங்கினபடியினால். ஆமாம், இப்போ இந்த இடத்துல என்ன கர்த்தர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்து அவங்க காணியாட்சியை கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சவுல் வந்து பெலிஸ்தர் வந்து தலை எடுக்காதபடிக்கு என்ன செய்யறான், அவன் வந்து ஒடுக்குறான். ஆனால் இவங்க போய் யாரும் பெலிஸ்தரை போய் டச் பண்ண மாதிரி தெரியல. இப்போ கோலியாத் தான் சண்டைக்கு வரேன். கோலியாத் சண்டை வரைக்கும் கர்த்தர் தாவீதை வந்து எழுப்புறாரு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாகூர் சிலை வந்து நொறுக்கப்படுது இல்லையா, அப்போ அவனுக்கு அதை நினச்சிமா பாளையம் இறங்கி வருவாங்க. அதாவது பெலிஸ்தர் நாட்டில் வந்து சாமுவேல் காலங்களில் தாகூர் சிலை நொறுக்கப்படும்போது அந்த சுண்டலியெல்லாம் வச்சு கொண்டு வராங்க. கர்த்தர் வந்து ஊசாவை வந்து அடிக்கிறாரு காணும்போது எஸ்ஸாக வந்து அவங்கள டச் பண்ணுற மாதிரி தெரியல. இவங்க தான் நினச்சிட்றாங்க டச் பண்ணுறாங்க. டச் பண்ணிட்டு என்ன சொல்கிற அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னா, அவங்க தான் என்ன செய்கிறாங்க, வன்மம் வச்சுக்கிறாங்க. யார்? பெலிஸ்தர் தான் செய்கிறாங்க, வன்மம் வைக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் சண்டை நடக்குதா? அப்போ யார் வன்மம் வச்சுதாக்குறா? ஹமாஸ் தீவிரவாதிகள். ஹமாஸ் தீவிரவாதிகள் அழிச்சாலுமே திரும்ப வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு வன்மம் இருக்குது. இவங்க எதுக்கு அழிக்கிறாங்க? இப்போ இவங்களா போய் சில ஹமாஸை வந்து வேணும்னு போய் சில அழிக்கலை. தங்களுக்கு பாதுகாப்பு வேணும், தங்களுக்கு எதிராக வர்றதுனால என்ன செய்கிறாங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதி வந்து ஒடுக்குறாங்க. பட் ஆனால் ஹமாஸ் எப்படி வளருது அப்படின்னு பார்க்கும்போது, எங்கள் நாட்டை எடுத்துக்கிட்டீங்க, எங்களை வந்து அடிமைப்படுத்திட்டீங்க, என்னுடைய ஜனங்களை கொண்டீங்கன்னு சொல்லி இவனுங்க தான் செஞ்சு வன்மம் வைக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது எதுக்கு பெலிஸ்தருக்கு எதிரான தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேலர் என்ன செய்யலை, அவங்களை வந்து டச் பண்ணலை. பட் டச் பண்ணனா அவங்க வந்து வன்மம் வைக்கலை. என்ன அவங்க வந்து வன்மம் வைக்கணும். இப்போ உள்ள இஸ்ரவேல் வந்து ஒரு இஸ்ரவேலை செத்து போனால் அவனுக்கு உரியவனை வந்து தேடி பிடிச்சி கொள்கிறாங்க. அது ஒரு விதத்தில் வன்மனால பழைய பகையை வச்சு என்ன இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, பழைய பகையை வச்சு ஒரு தரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து தீர்க்க தரிசனத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ தனிப்பட்ட விதத்தை பார்க்கும்போது ஒரு இஸ்ரவேலர் கொண்டுட்டா அதுக்கு பழிக்கு போய் வாங்கும்போது அவங்களும் வன்மம் வச்சு தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் தேவனுடைய பார்வையில் வந்து பார்க்கும்போது பெலிஸ்தருக்கு எதிரான தீர்க்க தரிசனம், இஸ்ரவேலருக்கு எதிரான தீர்க்க தரிசனம் நிறையா பார்த்தோம். என்னென்ன பண்ணினாங்க, அதுக்கு அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்துட்டாங்க. இப்போ பெலிஸ்தருக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பழச நடக்கிற காரியங்களை மனசில் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, திரும்ப பண்ணுறதால செய்கிறாங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற காரியம், கர்த்தர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிற காரியம் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குறோம். 2 நாளாகமம் 28:18. பெலிஸ்தரும் யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்கள் மேல் விழுந்து பெத்சிமேசையும் ஆயலோடையும் கெதரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். அதுக்கு முதல் வசனம் 17. ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள். அப்போ தான் பெலிஸ்தர் வந்து ஒன்று சேர்றாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து பெலிஸ்தர் வந்து சேர்றாங்க. எசேக்கியேல் 25:16 வாசிங்க. இதோ நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து. 2 நாளாகமம் 26:6. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களையும் கட்டினான். 26:7. 2 நாளாகமம் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். கர்த்தரை தேடுகிறார். சகரியா உசியாவா? சகரியா
25 ஃபஸ்ட்டு மாதம் 26:1. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து உசியா சகரியா உசியா புரியல அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமஸ்யாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமஸ்யா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ள பட்டணங்களையும் கட்டினார். பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினார். இது எதுக்கு நடக்கும்போது 1 சாமுவேல் 5:10 5:10. அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். இந்த காரியம் நடந்தாலும் இந்த உசியா போய் என்ன செய்யறேன்னா அங்கே போய் இந்த காரியம் செய்ய 1 சாமுவேல் 5 1 to 7 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 5 1 to 7. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருந்தபடியால் அவனுடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி. ஆமாம், இந்த காரியங்கள் நடக்கும்போது உசியா என்ன செய்யணும் அங்கே போய் என்ன செய்ய அந்த காரியங்கள் வந்து நடத்துகிறேன். அவங்க வந்து இந்த காரியத்தை செய்ததுனால என்ன செய்ய உசியாவை கொண்டு கர்த்தர் செய்கிறார். அதை வந்து நியாய தீர்ப்பு செய்கிறார். ஆமாம், ஆமோஸ் 1:8. ஆமோஸ் 1:8. நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு
என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், இது இந்த காரியங்கள் வந்து பார்க்கும்போது அந்த உசியா ராஜா செய்கிறேன். அது இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தோட ஒரு காரியம் தான். நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதோட வேர், பெலிஸ்தரோட வேர் வந்து இன்னும் சாகலை. ஹமாஸ் தீவிரவாதியா அது மாதிரி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா இப்போ இன்ன வரைக்கும் கூட அந்த காரியங்கள் வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். 1 சாமுவேல் 30:14 30:14 நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினினால் சுட்டெரித்து போட்டோம் என்றார். அது அந்த தாவீது காலத்தில் நடக்கிறது. இந்த கிரேத்தியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது கிரேத்தா தீவார் பெயர் இவனுடைய சொந்த ஊர். அவன் பேர் என்ன? பவுல் கூட இன்னொருத்தன் போவேன்ல ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு பர்னபா. ஆனால் இவங்க வந்து பெலிஸ்தரில் ஒரு குரூப்பு பெலிஸ்தரோட சேர்ந்தவங்க. அதனால கர்த்தர் வந்து கிரேத்தாவை தீவாரை என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் வந்து கிரேத்தியர் பழி வாங்குறாரு. எசேக்கியேல் 25:17 25:17 17 எசேக்கியேல் 25:17 உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழிவாங்குவேன். நான் அவர்களில் பழிவாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவார். இன்னைக்கு நடக்கிறது அப்படி தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது இது உசியா ராஜா பண்ணுறது, தாவீது பண்ணுறது, இந்த காரியங்கள் ரொம்ப இருக்கும். ஏசாயா 14:30 வாசிங்க. ஏசாயா 11:14 வாசிங்க. அப்புறம் வாசிங்க. ஏசாயா 11:14 அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை கொடுவார்கள். போதும் அதை மட்டும் வாசிங்க. பெலிஸ்தர் மட்டும் 11:14 பெருசு. ஏசாயா 11:14 11:14 ஏசாயா 11:14 அதை மட்டும் வாசிங்க. பெலிஸ்தர் மட்டும் வாசிங்க. அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லையின் மேல் பாய்ந்து மேற்கே இருக்கிற எல்லையின் மேல் பார்த்தா பழி வாங்குகிற காரியம். எப்படி பழி வாங்கினார் அப்படின்னு பார்க்கும்போது 14:30 வாசிங்க. ஏசாயாவில் 14:30 என்ன இது வரைக்கும் இருக்குது? 16 வருஷம் 16 வாசிங்க. இஸ்ரேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் சரி வேண்டாம். எரேமியா 47:7 அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல்துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கு என்று அதை குறித்தாரே. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அது எப்படி அமர்ந்திருக்குன்னு இந்த இடத்துல இருந்து என்ன சொல்ல வர்றாரு? இதை எப்படி அதுக்கு முன்னாடி தான் கர்த்தரின் பட்டயமே கர்த்தரின் பட்டயத்தை வந்து கர்த்தர் வந்து இங்கே உருவுறாரு. இந்த கர்த்தரின் பட்டயத்தை வந்து உருவுனது எந்த இடம்?
இப்போ நம்ம காசான்னு சொல்லி சொல்கிறோம். எந்த வேதத்தில் வந்து கர்த்தரின் பட்டயத்தை உருவின இடம் அந்த இடம். அந்த பிள்ளையாம் வரும் பொழுது உருவாது. ஆனால் நியாயத்தீர்ப்பு எகிப்து 10 வாதைகளை வச்சு அடிக்கிறாரா, பட்டயத்தால் அடிக்கிற அடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தத்துவமாக தெரிஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா இது தவளைங்கிறாரு, வண்டுங்கிறாரு, 10 விதமான பட்டயங்களை உருவுறாரு இல்லையா. இதே பட்டயம் இனி திரும்ப எப்போ வரும்? கைவிடப்பட்ட இந்த 3 வருஷத்தப்போ வரும். யோவேல் 3:4. தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகள் உங்களுக்கும் எனக்கும் என்ன? ஆதியாகமம் 10:14. பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூக்கிமையும் கப்தொரிமையும் பெற்றார். இவங்க தான் பெலிஸ்தியர். அது கீழே வாசிங்க. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். சரி போதும். 10:14 வந்து பார்த்தீங்கன்னா சரி. யோசுவா 13:3. யோசுவா 13. காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடு. சரி. 1 சாமுவேல் 13:1-3 வரைக்கும். 1 சாமுவேல் 13:1-3. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்கள் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானோடே கூட பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டார். யோனத்தான் கேபாவிலே தானையும் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையில் இதை எபிரேயர் கேட்கக்கடவர்கள் என்று சவுல் தேசம் எங்கும் எக்காலம் முறியடித்தார். இந்த இடத்துல வந்து பெலிஸ்தரை யார் முறியடிக்கிறாங்கன்னா இவன் யார்? யோனத்தான் வந்து முறியடிக்கிறான். 1 சாமுவேல் 14:52. எனக்கா 1 சாமுவேல் 14:52. சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தர் மேல்
கடினமான யுத்தம் நடந்தது. ம் சவுல் ஒரு பராக்கிரமசாலியாயிலும் ஒரு பலசாலியாயிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக்கொண்டார். அவன் காலங்களில் சண்டை போட்டதுக்கான பெலிஸ்தரை 2 பேரை வந்து கொள்ளுவாங்க, சவுலே யோனத்தால் அந்த எண்டு சரியா. 2 நாளாகவும் 28:18. 28:18. பெலிஸ்தரும் யூதேயாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெஸ்ஸிமேசையும் ஆயிலோனையும் கெதரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் பட்டணங்கள் வந்து பிடிக்கிறத பார்க்கணும். செப்பனியா 2:5. வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும். செப்பனியா சமுத்திர கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது. இனி உன்னை குடியில்லாதபடிக்கு உன்னை அனுப்பி. காசாக அடிச்சிருக்காங்க. அஸ்கலோனும் அஸ்தோத்துன்னு ஒரு 2 பட்டம் தான் சொல்லுவாங்க. நிறையா வந்து அழிக்கப்பட்டுருச்சு. அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா பெலிஸ்தர் தேசமாகிய கானானேன்றார். அடுத்தானே இதை கட்டம் கட்டி வச்சுங்க, தனியாக பார்ப்பேன். பெலிஸ்தர் தேசமாகிய கானான் தனியாக கூட எழுதி வைங்க. இந்த பெலிஸ்தர் தேசமாகிய கானான் இதை முதல்ல நியாய தீர்ப்பு முடிச்சுக்கிடுவோம். அதை மட்டும் குறித்து வைங்க. வேணாங்க எரேமியா 25:20. கலந்து குடிக்கிற அனைவருக்கும், ஊச் தேசத்தினுடைய எல்லா ராஜாக்களுக்கும், பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும், அஸ்கலோனுக்கும் காசாவுக்கும் எக்ரோனுக்கும் அஸ்தோத்தில் மீதியானியவர்களுக்கும். அடுத்த வருஷம் ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீருனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சீதனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்திற்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேத்தானுக்கும் தேமாவுக்கும் கூசுக்கும் கடையாந்தரத்தில் உள்ள அனைவருக்கும் அரபு தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்தரத்தில் கலந்து குடிக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேரியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களுக்கும் தூரமானவர்களுக்கும் ஆகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கி என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான் என்றார். இது வந்து பெலிஸ்தருடைய நியாய தீர்ப்பு.
அடுத்து வந்து 1 சாமுவேல் 28:1. பெலிஸ்தர் நாயகர். சேசாக்கிறது பாபிலோன் ராஜா. அவனுக்கு இன்னும் தீர்க்க தரிசனம், அதுக்கு அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அது பிற்பாடு குடிப்பான். பிற்பாடு குடிப்பானா அவனுக்கு பின்னாடி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவார். பின்னாடி இருக்கு புரட்டாசின்றப்ப தர்த்தானுங்கிறது வந்து அவன் அசிரிய ராஜாவுடைய இராணுவ தளபதி. தர்த்தானுக்குன்னு வாசிங்களா, சர்கோனுக்கும் தர்த்தானுக்கும் வாசிங்களா, இப்போதான் வாசிங்க 28:1 அப்படி பின்னாடி வாசிட்டு வந்தீங்களே. 25:20 இறைமை 25:20 வாசிக்கல. தர்த்தானுக்கும் சர்கோனுக்கும் வாசிங்களா. அது கீழே வாசிட்டே வந்தீங்கல்ல, வாசிங்கும்போது தர்த்தானுக்கும் சர்கோனுக்கும் வாசிங்கள. பிற்பாடு குடிப்பான்னு சேஷாக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாசிங்கள. அவ்வளோ தர்த்தான் சர்கோன்லாம் வருதா? தர்த்தானுக்கும் சர்கோனுக்கும் இப்போ தான் வாசிங்க. தேத்தானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்திரத்தில் உள்ள அனைவருக்கும் அரபு தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும். தர்த்தானுக்கும் சர்கோனுக்கும் வாசிக்கிறையா? அஸ்கலோனு காசா எக்ரோன் அஸ்தோத் ஏதோ மோவாப் அம்மோன் புத்திரர். சரி, 1 சாமுவேல் 28:1. 1 சாமுவேல் 28:1. அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். இவங்க அவங்க மேலே சண்டை போகிறாங்க. 2 சாமுவேல் 8:1. 2 சாமுவேல் 8:1. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி இங்கே வந்து தாவீது வந்து கொடுக்குறேன். ஏசாயா 11:14. ஏசாயா 11:14. அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு போதும். இது வந்து அவங்களுக்குரிய நேச்சரிப்பு. ஆமோஸ் 1:6-8. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காசாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே. காசாவின் மதிலுக்குள் தீக்கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனையை பற்றிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். செப்பனியா 2:4-7.
இல்லைக்கா சகரியாவா? செப்பனியா 2:4-7. 4:7. ம். காசா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பரகடிப்பார்கள். எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ! பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கள் குடில்களும் ஆட்டு தொழுவங்களும் ஆகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை வைப்பார்கள். அஸ்கலோனிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். சகரியா 9:4-7. இதோ ஆண்டவர் அதை தன்னை விட்டு சமுத்திரத்தில் தள்ளிவிட்டு சமுத்திரத்தின் அதன் பழத்தை மிடித்து போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். காசாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காசாவின் ராஜா அங்கு போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அடித்தேன். அவனுடைய ரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனே நம்முடைய தேவன் என்று நீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவை போல இருப்பான். எக்ரோன் எபூசியனை போல இருப்பான். டைம் எங்க? டைம் 40. ஏசாயா 14:1 வாசிங்க. ஏசாயா 14:1. 14 வருஷம். ம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோட கூட்டிக் கொள்வார். ஏசாயா 14:1. ஏசாயா 14. இருபத்தி 29. முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிரானே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும். அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். ஏசாயா 11:8. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும்.
பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை விடும். இதுதான். 2 நாளாகும் 26/5 26/6/5 2 நாளாகவும் 24/5. ஏங்கா அவசரம். அவசரம். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேலெங்கும் பணம் 26/6 26/6 அதற்கா 2 நாளாகும். அது 2 நாளாகவும் 24/6 26/6 அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் 5 வருஷம் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களில் ஏற்கனவே வாசிச்சதானா? சரி சரி. எஸ்ஐயா 14:30 ஏசாயா 14. தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், மீதியானவர்களை அவன் கொண்டு போடுவான். வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன்றது இன்னைக்குள்ள காசாவுடைய காரியங்கள் நம்ம கண்ணதில் இருக்குது. 31 அதில் 31 வாசிச்சு 30 31 வாசி. வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து போய்க்கானாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. அது வந்து பெலிஸ்தருக்கு எதிராக வந்தது வந்து வடக்கும்போது பேரனா பாபிலோன் ராஜா தான் வருவேன். பாபிலோன் ராஜா 32. இப்போது இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? இந்த ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? இது கூட வந்து பார்த்திங்கன்னா பெலிஸ்தருடைய தீர்க்க தரிசனம். இவங்க அவங்க மேலே பாயிறது, அவங்க இவங்க மேலே பாயிறது. கர்த்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்குரிய நியாய தீர்ப்பை வந்து கட்டளை எடுக்கிறாங்க. எதுக்காக கட்டளை எடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம இடையில ஒரு இது ரவுண்டு கட்டி வச்சோம்ல, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே. பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே. இது அப்படி இருக்கணும். அடுத்த இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை பார்த்துருவோம். அப்போ பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே. இப்போ நம்ம பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா யார் வந்து சண்டை போடுறா? இவனுங்க சண்டை போடுறாங்க, அப்புறம் இஸ்ரவேலர் சண்டை போடுறாங்க. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இஸ்ரவேலர் சண்டை போடுறாங்க, காசாவில் சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த நியாய தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிட் ஆகும். இப்போ காசாவை பார்க்கும்போது அப்படியே ஃபிட் ஆகும், கண்ணெதிர வந்து பார்க்கணும். அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யணும். உடன்படிக்கை பெட்டின்னு செய்யணும், பிடிச்சிட்டு போகிறேன், பிடிச்சிட்டு போய் தாகோனோட கோயிலில் வைக்கிறேன். அப்போ பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே அப்படி கர்த்தர் வந்து சொல்லும்போது தெரியாதவனுக்கு சொல்லணும், தெரிஞ்சவன்கிட்ட சொல்கிறார். அப்போ தெரிஞ்சு என்ன பண்ணுறேன்னா உடன்படிக்கை பெட்டி பிடிச்சி கொண்டு என்ன செய்யறேன், நாட்டில் கொண்டு போய் வைக்கிறேன். இப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு இல்லை, ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பண்ணுகிற யுத்தம் இல்லை. இப்போ நம்ம பார்க்கும்போது
இந்த வசனங்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்னென்னா இவனும் போகிறேன் அவனும் போகிறேன், இவன் சண்டை போகிறேன் அவனும் சண்டை போகிறேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் சண்டை போடுறேன், யாரும் பெலிஸ்தர் சண்டை போடுறாங்க. அடிப்படை காரணங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து காசை வந்து துவம்சம் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணுமா அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ரத்தம் அந்த பூமியில் வந்து சிந்தப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிற, பழசனம் பார்க்குற தேவனில், பழம்பகை புதிய பகை வன்மத்தை சரி பார்க்குற தேவனில், கசப்பு விரோதம்லாம் அப்படி தேவ சன்னிதியில் வந்து ஒப்பு கொடுக்கும்போது என்ன செய்ய சீர்படுத்துகிற சேவை சமப்படுத்திட்டார். பிரிவினை சுவர் நினைச்சிட்டாரு, ஒன்றாக்கிட்டார். அப்போ அன்னைக்கு நடந்த காரியங்கள் தான் இன்றைக்கி வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது தீர்க்க தரிசனத்தில் வந்து தீர்க்க தரிசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு, நியாய தீர்ப்புக்காக சொல்லப்பட்டிருக்கும் போது நியாய தீர்ப்பு எங்கே வரைக்கும் போய் நிற்கும், நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் போய் நிற்கும். ஒன்று நாம் வந்து நியாயம் தீர்க்கப்படும், இல்லைன்னா நியாய தீர்ப்பு சந்ததி என்ன செய்கிறாங்க அங்கே கொண்டு வந்து வைக்கிறோம். படித்தோமா அந்த யாகத்துக்கு என்ன செய்கிறாங்க, அந்த 7ஆம் சந்தையில் வச்சு கொண்டு போய் விடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்போ பாவத்தை என்ன செய்யணும், வைத்து போகிறான், பாவத்தை வந்து என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு சம்பாதித்து வைத்து போயிடான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அது ஏற்கனவே தேடணும், தேடி பார்க்கணும். பின்வரும் சந்ததிகளுக்கு சொன்னால் பாவத்தை வந்து சேர்த்து வச்சுட்டு போகிறவங்க வந்து இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே நம்ம பார்க்குறோம். அவங்கவுங்க என்ன செய்கிறாங்கன்னா பாவத்துக்கு வச்சுருக்காங்க, நரகம் வரைக்கும் வச்சுருக்குறாங்க, யாகம் வரைக்கும் வச்சுருக்காங்க, நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சந்ததி நம்மகிட்ட இருந்து வரக்கூடாது அப்படிங்கும்போது அப்படின்னு நம்ம வந்து படித்தோம். ஆனால் இங்கே பெலிஸ்தியருக்கு பார்க்கும்போது நிறையா காரியங்கள் பார்க்குறோம். தாவீது போய் சண்டை போடுறேன். ஆனால் தாவீது வந்து பெலிஸ்து தேசத்தில் இருக்கும்போதே அவன் என்ன செய்வான், போய் சண்டை போட்டு கொண்டுட்டு வந்து ராஜாட்ட வந்து நான் அந்த பக்கம் போகலை அப்படின்னு சொல்லி கொல்லப்பொருளை போட்டு கொடுத்து மற்றவங்கள வெட்டி சாய்ச்சி. அப்போ இவங்ககிட்டையும் தவறு இருக்குது, இவங்ககிட்டையும் தவறு இருக்குது. பெலிஸ்தியர்கிட்ட வந்து ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது. இஸ்ரவேலும் சண்டை போடுறாங்க, இவங்களும் பெலிஸ்தியரும் சண்டை போடுறாங்க. ஆனால் பெலிஸ்தியருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய நியாயத்தீர்ப்பு? இஸ்ரவேலுக்கு சண்டை போடுறாரு, என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலருக்கும் நியாயத்தீர்ப்பு வச்சுருக்கிறார். நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்து ஒப்பு கொடுத்தாலும் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா இஸ்ரேல் ஒரு தேசமாக இருக்குது. அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் பெலிஸ்தியர் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்படுகிற இடங்கள்ல தான் இருக்கிறாங்க. காட்ஸா மொட்டையடிக்கப்படும் அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு இவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன, எதுக்காக கத்துறாமா? இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கிறோம். ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்தினாங்க, சரியா? இஸ்ரேல் வந்து அடிமைப்படுத்தின மாதிரி இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு அடுத்த நியாய தீர்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம இந்திய தேசத்தை கூட குறித்து பார்ப்போம். அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15ஆவது நூற்றாண்டுலேயே வந்துட்டாங்க. 18 அவங்க வந்து போயிட்டாங்க, நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 19 அவங்க போனாங்க, 19 போயிட்டாங்க, 19 போனாங்க. 1947 40 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ண வந்தது. வியாபாரம் பண்ண வரும்போது 15ஆவது நூற்றாண்டே சொல்கிறாங்க, 15ஆவது சொல்கிறாங்க. அவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைச்சது. மற்ற நாடு 400 வருஷம், நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 400 வருஷம் வரும். அது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இந்திய தேசத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு பஞ்சமெல்லாம் வந்துருக்கு. எனக்கு வேறு இப்போ தான் பஞ்சங்களே இல்லை, இப்போ பஞ்சம் இல்லை. விலைவாசி கூட்டிகிட்டு போனாலும் என்ன இருக்குது, நமக்கு வந்து கிடைக்குது. பஞ்சம் வந்த காலங்கள்லாம் இருக்குது, இந்திய தேசத்தில் பஞ்சம் வந்த காலங்கள் இருக்குது. அப்புறம் சுனாமியில் வந்து அழிக்கப்பட்டுச்சு. அது வந்து டோட்டலாக எல்லா நகரங்களும் டச் பண்ணும்போது இங்கே வந்து டச் பண்ணுச்சு. பூமி அதிர்ச்சி வந்து ஒரு இடத்துல அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அடிமைப்பட்ட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து அடிமைப்பட்டு இருந்துச்சு. இஸ்ரவேலருக்கு அப்படின்னு இல்லாமல் ஆங்கிலேயர்களும் வந்து தேவனை தெரிந்தவர்கள், தேவனுடைய சந்ததியில் வந்தவங்களும் வச்சுக்கிறோம். ஆங்கிலேயர்கள் நம்ம அடிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன செய்யணும், தலை தூக்கி நிற்குது. இந்திய தேசம் வந்து என்னன்னா ஒரு தலை தூக்கி நிற்குது. ஆனால் ஒரு சில தேசங்கள் கத்தரிசனா டோட்டலாக வந்து என்ன செய்ய ஒன்றும் இல்லாமல் ஆக்குறார். அது ஏன் அப்படிங்கும்போது அந்த வரிசை நம்ம பார்க்க போகிறது யாருன்னா பெலிஸ்தியர். தீர்வை பார்த்தோம், சீதனை பார்த்தோம். அப்போ ஏதோ ஒரு பட்டணம் இருக்குது. ஏன் அழிச்சார் அப்படிங்கும்போது தீர்வு சீதனை பார்க்கும்போது ஏன் அழிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது தீர்வு வந்து பெருமை உச்சத்தில் வந்து இருந்தவங்க தான் அழிச்சார். அவங்க வந்து நம்ம வேற என்ன
பிரதான தூதன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெருமை அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா பெருமைனால தீர் வந்து அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது வந்து தேவனுக்கு விரோதமாக அப்படின்னு பார்க்கும்போது வேசித்தனம் வந்து நிறையா இருந்துச்சு. இப்போ நமக்கு இது இருக்குல்ல, அது என்னது, சோதம் குமாரை வந்து ஓரின சேர்க்கைக்காக அழித்தார். வேசித்தனத்துக்கு வந்து அழித்தது வந்து பார்த்திங்கன்னா தீரு. சுனாமி வந்து அந்த கடற்கரை ஓரமாக அழித்தது வந்து இந்த வேசித்தனத்துக்காக அழித்தது. அப்படி ஒன்று பார்க்கும்போது இது தீரு. எருசலேம் பட்டணம் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டுச்சு. அதுவும் வந்து வேசித்தனத்தோட சார் ஆடாக இருக்கும். அதையும் கர்த்தர் சார் அழிக்கிறார். ஆனால் தரமட்டமாக அழிச்சது பார்த்திங்கன்னா தீரு அழிச்சிடுறாரு, சீதோன் அழிச்சிடுறாரு. இப்போ நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பெலிஸ்தரை வந்து அழிச்சிடுறாரு. கானான் தேசம் அப்படின்னு பார்க்கும்போது பாலஸ்தீனா, ஆமாம் பாலஸ்தீனா தான் பெலிஸ்தீன் போது அந்த பெலிஸ்தீன்னா ஒரு நாட்டுக்கு அடிமைப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். பெலிஸ்தீன்னு சொல்லி அதுக்கு வந்து மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முஸ்லீம் முஸ்லீம் ஆண்ட காலங்களில் வந்து அந்த பேரை வந்து பாலஸ்தீனன்னு மாற்றுவாங்க. ஏன்னா இவங்க வந்து கடவுளுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி மாற்றுவாங்க. பெலிஸ்தீன் மீனிங்னா கேட்டால் சரியாக வரமாட்டேன். படித்த ஞாபகம் இருக்குது, அவங்க பார்த்து சொல்கிறேன். பெலிஸ்தீன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு அடிமை மாதிரி இருக்கும். அதை வந்து பாலஸ்தீன் சொல்லி பார்க்கும்போது அது கடவுளுடைய மக்கள் இல்லாட்டி கடவுள் அடிமை அப்படிங்கிறது. அந்த நாட்களில் ஆண்ட வந்து முஸ்லீம் வந்து அது மாற்றுவாங்க பாலஸ்தீனா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 பட்டணம் இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தோம் இல்லையா, அஸ்கலோன், அஸ்தரோத், அந்த 5 வந்து பார்த்திங்கன்னா பெலிஸ்தீன் நாடுன்னு சொல்லி வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ் ஆண்ட போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரை வந்து மாற்றுவாங்க, பாலஸ்தீனோன்னு சொல்லி மாற்றுவாங்க. பைபிள் வந்து பெலிஸ்தீர்னா அங்கே கானானுடைய ஒரு பையனா பெலிஸ்தீர் படித்தோம்ல. ஆமாம் ஆமாம். அப்போது தீர் வந்து வேசித்தனம் பெருமையில் வந்து அழிக்கிறாரு. இந்திய தேசத்தை வந்து எதுக்கு அழிச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வரலாறு இல்லை, விக்கிரகங்கள் இருந்ததுனால வந்து கற்றுக்கிட்டு ஒரு அடிமைப்பட்டாலும் இன்னமும் விக்கிரகங்கள் வந்து இருக்குது கூட்டிகிட்டு போகுது. அப்போ எதுக்காக அந்த நாட்களை வந்து அடிமைப்படுத்தினார் அப்படிங்கும்போது நமக்கு வரலாறு இல்லை. வரலாறு இல்லைன்னா இப்போ நமக்கு வேதத்தில் மாதிரி எழுதி வைக்கலாம். மற்ற வரலாறுக்கு ராஜாக்கள் ஒருத்தருக்கு வந்து ஒற்றுமையாக இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ளே சொன்னால் அடிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க ஒருத்தருக்கு சில காட்டி கொடுக்குறது, இந்த எட்டப்பெல்லாம் காட்டி கொடுத்தால, இப்போ அது இன்னும் நம்மகிட்ட இருக்க தானே செய்யுது. நம்ம நல்லா இருக்கும் மற்ற கெட்டு போனோன்னு காட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் நிறையா இருந்ததுனால வந்து ஆங்கிலேயம் வந்து அடிமைப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து வெளியேறாங்க. வெளியேறும்போது இப்போ தலை எடுத்துருக்கு, கர்த்தரை சார்ந்து இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. பட் ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்ட தேசமாக வந்து இந்திய தேசம் வந்து இல்லை. ஆனால் இது இப்போ
பழையபடி கிறிஸ்டினா ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. ஆண்டவரே ஆசீர்வாதமான நாடாலாட்டையும் அழிந்து போகிற ஒரு ஸ்தானத்தில் இல்லைன்னா இந்திய தேசம் வந்து இல்லை. ஒட்டுக்கன்னு சொல்லுவாங்களே, டோட்டலாக வந்து கர்த்தருடைய பார்வை அழிக்கப்பட்ட நாடுகளில் வரிசையில் பார்க்கும்போது தீரு, சீதோன் பார்த்தோம், எகிப்தை பார்த்தோம். எகிப்துமே வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்குது, அப்படி ஒன்றும் இதாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா பேசப்படுது, எகிப்துலாம் பேசப்பட்ட மாதிரி தெரியல. எகிப்து பாரசீக நாடு, அது என்ன நாடு நல்ல பேர் வரும், பாபிலோன். அது பாபிலோன் வந்து இப்போ வந்து ஈரான், ஈராக் மொத்தமாக டோட்டலாக சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு கலப்பினம் தான். ஆனால் அந்த இடத்த அந்த பகுதியில் இருக்கிறாங்க நம்ம ஈரான், ஈராக் அப்படின்னு சொல்லிடுறாங்க இருக்கிறாங்க வச்சுக்கிறோம். எகிப்து வந்து அவ்வளோவா வந்து பேசப்படலாம். கிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் அந்த கட்டடத்தெல்லாம் பார்த்து பார்ப்பாங்க, ஒரு டூர் போகிறாங்கன்னா அந்தளவுக்கு வந்து அது பழையபடிக்கு வந்து ஒரு கர்த்தருடைய பார்வையில் வந்து ஒரு லெவலுக்கு முன்னாடி வரல. டோட்டலாக அழிக்கப்படலை, பட் ஆனால் இருக்குது. ஆனால் இந்திய தேசம் வந்து அடிமைப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்ட மாதிரி தெரியலை, பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பெலிஸ்தர் வந்து வாசிக்கும்போது இந்திய தேசம் அப்படின்னு பார்க்குறது எதில் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது எஸ்தரில் பார்க்குறோம். எஸ்தரில் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைங்களை வந்து அவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிறதுல அந்த ஒரு தேசம் வந்து ஆடாயிருக்குது. அந்த சரித்திரத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மற்றபடி நம்ம இந்திய தேச வரலாறை பார்த்தா ஒருத்தருக்கு சண்டை போடுவேன், குடிக்கிடுவேன், வெட்டுவேன், குத்துவேன், அள்ளிட்டு போவேன், அந்த மாதிரி காரியங்கள் தான் இருக்குது. ஆண்டவரை பற்றி ஒரு காரியங்கள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்காரு. இந்திய தேச வரலாறுக்குள்ளே போனாலுமே நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து ஆண்ட காலங்கள் அந்த வரலாறு இங்கே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து வெளிநாட்டுனா வடநாட்டிலேருந்து அப்படி வந்து சண்டை போட்டு அடிமைப்பட்டு இந்த மாதிரி காரியங்களும் பார்க்க முடியும் போது மற்ற இதில் சரித்திரம் தேடி பார்க்க முடியாது. ஆனால் டோட்டலாக அழிஞ்சு போன நாடு பார்க்கும்போது பெலிஸ்தர் நாடு வரும். ஏன் சரியா? நான் வந்து எஸ்ஐ 14 என்ன இருக்குது பார்த்துட்டு போனேன். எஸ்ஐ 14 வந்து எசேக்கியேல் வந்து 15 பார்த்தோமா, எசேக்கியேல் 25 பார்த்தோம். அது மாதிரி அதில் வந்து ஏசாயாவில் வந்து அந்த ஒரு காரியம் வந்து பார்த்தா அங்கங்கே அந்த ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனம் வந்து டோட்டலாக எதுக்கு அழிச்சார் அப்படிங்கிறது